அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தான் விரிக்கும் 7 சதிவலைகள் என்ற தலைப்பினூடாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிகீன் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். ஷைத்தான் எப்படியெல்லாம் சதிவலைகளை விரிக்கிறான். அதில் அவர்கள் முதலாவதாக குறிப்பிடக்கூடிய விடயம், நாம் தாண்ட வேண்டிய அந்த அவன் போடக்கூடிய தடை, முதல் தடையாக, முதல் சதியாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தீனையும் ஒருவன் நிராகரித்தல் என்ற அந்த சதிவலை அவன் விரிக்கிறான். ஒருவன் இந்த பாவத்தில் வீழ்ந்து விட்டால், குஃபுர் ஷிர்க் என்ற பாவத்திலே ஒருவன் வீழ்ந்து விடுவானாக இருந்தால், அது அவனது மறுமை வாழ்வை முழுமையாக பாழ்படுத்திவிடும். அவன் நிரந்தர நரகத்துக்குரியவனாக ஆகிவிடுவான். அவனுக்கு ஈடேற்றம் என்பதே கிடையாது. எனவே ஷைத்தானுக்கு தேவையாக இருந்து கொண்டிருப்பது என்ன? ஒவ்வொருவனையும் நிரந்தர நரகத்துக்குரியவனாக ஆக்க வேண்டும். எனவே இந்த குஃபுர் ஷிர்க் என்ற பாவத்திலே ஒருவன் வீழ்ந்து விடும் போது அவன் அதற்கு பிறகு என்ன நன்மைகளை அவன் செய்தாலும் எந்த பயனும் கிடையாது. எனவே ஷைத்தான் விரும்புவது ஒவ்வொருவனையும் முதலில் இந்த ஷிர்க் என்ற பாவத்தில், குஃபுர் என்ற பாவத்திலே வீழ்த்துவதுதான். அதில் ஒருவன் வீழ்ந்து விட்டான் என்றால், அதில் ஒருவனை ஷைத்தான் தள்ளிவிட்டான் என்று சொன்னால், அவன் அதன் மூலம் பெரும் வெற்றி அவன் அடைந்து விடுகிறான். எனவே நாம் இந்த பேராபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதாக இருந்தால், நாம் ஓரிரை கொள்கையை, ஏகத்துவத்தை கற்று அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றிய ஞானத்தை, இல்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஷிர்க்குடைய, குஃபருடைய பேராபத்துகளை நாம் அறிந்து விளங்கி அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் ஒருவனை இந்த பாவத்திலே, ஷிர்கிலே, குஃப்ரிலே ஒருவனை தள்ளுவதற்கு அவனால் முடியாமல் போய்விட்டால், அந்த முயற்சியில் அவன் தோல்வியை தழுவிவிட்டால் அவன் தளர்ந்து விட மாட்டான். அத்தோடு அந்த மனிதனை அவன் விட்டுவிட மாட்டான். அவன் அதற்கு அடுத்த முயற்சியை செய்வான். அவன் இரண்டாவது விரிக்கக்கூடிய சதிவலை, அவன் விரிக்கக்கூடிய சதிவலை என்ன? அதுதான், அதாவது பித்அத், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். அவற்றை எப்படியெல்லாம் ஷைத்தான் அலங்கரித்து காட்ட முடியுமோ அவற்றை அப்படி அலங்கரித்து காட்டுவான். என்ற ஷிர்க், பித்அத் என்ற இந்த 2 பாவங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவற்றை ஷைத்தான் என்ன செய்திருக்கிறான்? அலங்கரித்து காண்பித்திருக்கிறான். அந்த பாவங்களிலே வீழ்ந்திருப்பவர்கள் கூட அதை பாவமாக கருதி செய்வது கிடையாது. அதை நன்மையாக கருதி அதன் மூலம் இறை நெருக்கத்தை பெற முடியும் என்ற அந்த ஷைத்தானுடைய அலங்காரங்களின் மூலமாக அவர்கள் வழிகட்டு அவற்றை செய்கிறார்கள். எனவே அவர்கள் அதை பாவமாக கருதி செய்யாத காரணத்தால் அதிலிருந்து அவர்கள் தௌபா செய்து மீள்வதற்கும் வாய்ப்பில்லை. எவ்வளவு ஆபத்தான நிலை என்று பாருங்கள். எனவே அடுத்ததாக ஷைத்தான் அடுத்த கட்டமாக அவன் விரிக்கக்கூடிய சதிவலைதான் பித்அத்திலே வீழ்த்துவது. அதாவது நமக்கு தெரியும், ஒருவன் பித்அத்தை செய்யும் போது, அவன் வணக்க வழிபாடுகள் அதில் பித்அத் கலந்து விடுகின்ற போது, அந்த வணக்கம் பித்அத்தாக மாறும் போது அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இல்லை. புகாரி, முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். அதாவது நமது விடயத்தில் நாம் ஏவாத ஒன்றை, நாம் மார்க்கமாக்காத ஒன்றை இவர்கள் புதிதாக ஏற்படுத்தி செய்வார்களோ அது மறுக்கப்படும், அது நிராகரிக்கப்படும். அவர் எவ்வளவு காலம் செய்தாலும், அதற்கு அவர் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும், எவ்வளவு எண்ணிக்கையுடையவர்கள் செய்தாலும், காலாகாலமாக செய்தாலும், அதற்கு எவ்வளவுதான் பொருளாதாரத்தை, பணத்தை செலவு செய்தாலும், இவைகள் எதுவும் என்ன செய்யாது?
அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையாது அங்கு பித்அத் இருக்கும் போது. அந்த பித்அத் என்பது அங்கு அது தடை. அந்த உழைப்புகள், முயற்சிகள், அந்த செல்வம், இந்த அனைத்திலும் அவர்கள் பயனடைய வேண்டுமாக இருந்தால், அதன் மூலம் அவர்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்றால், அவர்கள் சுன்னாவின் அடிப்படையில், நபி வழியின் அடிப்படையில் அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைக்காத போது அவர்களுடைய அந்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள், மார்க்கத்தில் புதிதாக நாம் ஏவாதை எவர்கள் புதிதாக உருவாக்கி செய்வார்களோ அது நிராகரிக்கப்பட்டுவிடும், அது மறுக்கப்பட்டுவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஷைத்தான் என்ன செய்கிறான்? பித்அத்தை அலங்கரித்து காட்டுகிறான். கிறிஸ்துவர்கள் எப்படி அவர்கள் வழிகட்டு போனார்கள் என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அறியாமல் செயல்பட்ட காரணத்தால், மார்க்க தெளிவின்றி செயல்பட்ட காரணத்தால் வழிகட்டு போனார்கள். எனவே மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் அதை கற்று, அதை விளங்கி செயல்படுத்த வேண்டும், சுன்னாவை கற்றுக்கொள்ள வேண்டும். பித்அத் என்பது எவ்வளவு எச்சரிக்கப்பட்ட ஒரு பாவமாக, பெரும் பாவமாக இருக்கிறது. அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் காலாகாலமாக செய்யக்கூடிய அனைத்து அந்த நற்செயல்களும் வீணாகிவிடும். ஏன்? அங்கு சுன்னா இல்லை என்கின்ற போது, சுன்னாவின் அடிப்படையில் அந்த வணக்கம் அமையாத போது, அவர்களது எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையாக இருந்தும் பயனில்லை. எண்ணமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் செய்யக்கூடிய அமலை நபி வழியை பின்பற்றி செய்ய வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது நறுமை சகோதரர்களே, ஷைத்தான் இதிலும் தோல்வியுற்று வருகிறான். பித்அத் என்ற அந்த வாயிலூடாகவும் அவனுக்கு நுழைய முடியவில்லை. அந்த சதிவலையை விரித்தும் அதிலும் அவன் வெற்றி பெறவில்லை என்றால் அவன் சோர்ந்து விட மாட்டான், அவன் தளர்ந்து விட மாட்டான். அதற்கு அடுத்ததாக மூன்றாவது ஒரு சதிவலை அவன் விரிப்பான். மூன்றாவது சதிவலை என்ன? அவருடைய வாழ்க்கையில் ஷிர்க்கும் கிடையாது, பித்அத்தும் கிடையாது, ஓரிரை கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார், சுன்னாவில் உறுதியாக இருக்கிறார். அப்படி என்று அவன் விட்டுவிட மாட்டான். அதற்கு அடுத்த அவனுடைய அந்த தடை, அவன் போடக்கூடிய தடை சதிவலை என்னவென்று சொன்னால், அதாவது பெரும் பாவங்களில் விழச் செய்வது. இதுல பெரும் பாவங்கள், சிலரை பார்த்தீங்கன்னா, நாங்க கொள்கையில உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், நாம் சுன்னாவிலே இருக்கிறோம், நாம் பித்அத்திலிருந்து மிக தூரமாக இருக்கிறோம் என்று என்ன செய்வார்கள்? பெரும் பாவங்களிலே வீழ்ந்து விடுவார்கள். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? பெரும் பாவங்களிலே அவர்களை விழச் செய்வது. இது மூன்றாவது. எனவே பெரும் பாவங்களில் ஒருவன் விழும்போது அவனை படிப்படியாக என்ன செய்யலாம்? அவனை பித்அத்துக்கு, ஷிர்க்குக்கு எல்லாம் கொண்டு செல்லலாம். ஷைத்தான் என்ன செய்வான்? அந்த 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 உத்தியை அவன் கையாள்வான். அப்ப எனவே இவ்வாறாக அவன் சூழ்ச்சி செய்வான். எப்படி? மூன்றாவது பெரும் பாவங்களிலே விழச் செய்வது. பெரும் பாவங்கள் என்பது நமக்கு தெரியும், கடுமையாக எச்சரிக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய தண்டனைகள், நரகம், இப்படியெல்லாம் அதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்? வாக்களிக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கைகளை கொண்டவைகள் தான் இந்த பெரும் பாவங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பெரும் பாவங்களை அடையாளப்படுத்தினார்கள். விபச்சாரம், மதுபானம், வட்டி, அதே போன்று கொலை, தற்கொலை, இப்படியாக பலதை அடுக்கி கொண்டு போகலாம். திருட்டு, அப்ப சூனியம், இவைகள் எல்லாம் பெரும் பாவங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அடையாளப்படுத்தினார்கள். பெற்றோரை நோவினை செய்தல் என்று இப்படி நாம் சொல்லலாம். எனவே இவ்வாறான பெரும் பாவங்களிலே என்ன செய்வது? அவனை நுழைவிக்க செய்வது என்பது அவனுடைய மூன்றாவது சதிவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது அவனுக்கு சூழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் அவன் தோல்வியுற்று விட்டால் அவன் தளர்ந்து விட மாட்டான். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அடுத்து அவன் நுழையக்கூடிய வாயில், அவன் விரிக்கும் சதிவலைதான் சிறிய பாவங்கள். என்ன செய்வது? சிறிய பாவங்கள். இதெல்லாம் சிறிய பாவங்கள் தானே, இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் தானே என்று சொல்லி ஷைத்தான் வருவான். இவ்வாறு சிறு பாவங்களிலே ஒருவனை வீழ்த்தி விட்டால் அவனை படிப்படியாக பெரும் பாவங்களுக்கு கொண்டு சென்று விடலாம் என்பது அவனது திட்டம். ஒருவர் என்ன தொடர்ச்சியாக சிறிய பாவங்களிலே அவர் வீழ்ந்து கிடக்கும் போது அது என்ன செய்துவிடும்? படிப்படியாக ஷைத்தான் அந்த மனிதரை பெரும் பாவத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவனுக்கு அது உதவியாக அமைந்துவிடும். எனவே இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள என்று சொன்னால், அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து தான் வலா சகீரத மஅல் இஸ்ரார் என்று சொல்வார்கள்.
அதாவது தொடர்ச்சியாக ஒருவன் செய்து கொண்டிருக்கும் போது அது சிறு பாவங்கள் அல்ல. தொடர்ந்து ஒருவன் சிறு பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அது என்ன, அது பெரும் பாவம் தான் என்று சொல்வார்கள். எனவே இவ்வாறு சிறிய பாவங்களிலே என்ன செய்வது, நுழைவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாவங்களை அலட்சியமாக கருதுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். பாவங்களை சிறுமையாக கருதுவது, அலட்சியமாக கருதுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஏன்? சிறு பாவங்கள் சேர்ந்து சேர்ந்து என்ன செய்துவிடும், அவனை அழித்துவிடும். எனவே இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது அவன் விரிக்கக்கூடிய 4வது அந்த சதிவலையாக இருக்கிறது. அதிலும் அவன் தோல்வியுற்று விட்டால், சிறு பாவங்களிலும் அவர் விழவில்லை, அவர் அதை விட்டும் பேணுதலாக இருக்கிறார் அப்படி என்று சொன்னால், அவன் அடுத்து எங்கே வருகிறான்? 5வது அவன் விரிக்கக்கூடிய சதிவலை என்னவென்று சொன்னால், அதாவது அனுமதிக்கப்பட்டவைகள், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவைகள், அவைகளை செய்வது என்பது குற்றமாகாது. அனுமதிக்கப்பட்டவைகள்ல தாராளமாக ஈடுபட வைப்பான். அனுமதிக்கப்பட்டவைகள்ல தாராளமாக ஈடுபட வைத்தல். உதாரணமாக ஒரு உணவு உட்கொள்வது, அதே மாதிரி என்ன செய்வது, அவர் பொருட்களை வாங்குவதற்கு கடைகளுக்கு செல்வது, இப்படி பல விஷயங்கள். இப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். இதுல சிலர் பார்த்தீங்கன்னா கூடுதலான நேரங்களை இவற்றில் கழித்துக் கொண்டிருப்பார்கள், செலவு செய்து கொண்டிருப்பார்கள். சிலரை பார்த்தீங்க சொன்னா இந்த விளையாட்டு இவைகளை பார்ப்பதில், இப்படி பல விஷயங்கள்ல, இப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல நேரத்தை கூடுதலாக கழிக்கின்ற போது ஷைத்தான் என்ன செய்வான்? அவன் அதாவது அனுமதிக்கப்படாத விஷயங்களில் அவனை நுழைவிப்பதற்கு முயற்சிப்பான். அனுமதிக்கப்படாத விடயங்களிலே அவனை நுழைவிப்பதற்கு முயற்சி செய்வான். ஏன்னா அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் தாராளமாக விடும் போது அதை அவன் சாதகமாக ஆக்குவான். எப்படி? அனுமதிக்கப்படாத விடயங்களில் அவனை நுழைவிப்பதற்கு. அப்ப இது இதுவும் நாம் பார்க்கும் போது, அப்ப ஒருவருடைய நேரம், பெருமதியான நேரம் என்பது என்ன செய்யுது? நன்மையான விஷயங்களில் அல்லாமல், அதுக்கு தீமையும் கிடையாது, அதே மாதிரி நன்மையும் கிடையாது என்ற மாதிரியான விஷயங்களிலே கூடுதலான நேரத்தை கழிப்பது என்பது அவருக்கு நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய பெரும் பெரும் சிறப்புகள், உயர்வுகள் இல்லாமலாகுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். இது அவன் அதாவது அவன் என்ன செய்வான்? இப்படி ஒன்றில் நுழைந்து விட்டான் என்றால், அவனுக்கு நுழைவதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டால் அவன் அடுத்த கட்டத்தை கொண்டு போவதற்குரிய முயற்சியை மேற்கொள்வான். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று அவன் அந்த முயற்சியிலும் அவன் தோல்வி அடைந்து விட்டால், 6வது அவன் தளர்ந்து விடாமல் 6வதாக அவன் முயற்சி செய்யக்கூடிய ஒன்றுதான் என்னவென்று சொன்னால், அதாவது அமல்களில் சிறந்த அமல்கள் இருக்கும். அந்த சிறந்த அமல்களை விட சிறப்பில் குறைந்த அமல்களில் கவனம் செலுத்துவதற்கு முயற்சி எடுப்பான். சிறந்த அமல்கள், அதை செய்யும் போது கூடுதலான நன்மைகள், சிறப்புகள் கிடைக்கும். அப்படியான அமல்களிலிருந்து கவனத்தை திருப்பி, அதாவது சிறப்பில் நன்மையில் குறைந்த அமல்களில் கவனம் செலுத்த அவன் செய்வான். அந்த முயற்சியை மேற்கொள்வான். இதுவும் அவனது சூழ்ச்சி தான். உதாரணமாக நமக்கு தெரியும், இப்ப கடமைகள் சில பொழுதுகள்ல உபரியான வணக்கங்களின் மூலம் கடமைகள் பால்படுமாக இருந்தால், ஒருத்தர் இரவில் என்ன செய்கிறார்? இரவில் நின்று வணங்குகிறார், இரவில் நின்று தொழுகிறார். ஆனால் அவர் நின்று தொழுவது அவருக்கு ஃபஜ்ர் கிடைக்காமல் போய்விடுமாக இருந்தால், அவருக்கு ஃபஜ்ர் தவறிவிடுமாக இருந்தால், அந்த தொழுகையில் அவருக்கு என்ன, எந்த ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும். என்ன காரணம்? அவர் அங்கே ஃபஜ்ரை தவற விட்டு இருக்கிறார். எனவே அந்த இடத்தில் இவ்வாறாக எந்த அமல்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சிலரை பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுல ஃபர்தான தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டிருக்கும், அவர் மெதுவா அமைதியா சுன்னத்தை தொழுது கொண்டிருப்பார். அவரு மெதுவாக அமைதியாக சுன்னத்தை தொழுது கொண்டிருப்பார். அந்த ஃபர்தான தொழுகையில ஒரு ரக்காத் முடிந்து விடும், அப்போதும் அவர் சுன்னத்தான தொழுகையில் இருப்பார். என்றால் இது என்ன, ஷைத்தான் என்ன செய்வது? அந்த ஃபர்தான தொழுகைக்கு, அந்த சிறப்புக்குரிய தொழுகை, அந்த தொழுகைக்கு தான் மஸ்ஜிதுக்கே இருக்கிறார், அந்த தொழுகைக்கு வரவிடாமல் அங்கே தடுத்து கொண்டிருக்கிறான். அப்ப இது என்ன காரணம்? மார்க்க சட்டம் தெரியாமை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று, தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டால், ஃபர்தான தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டு விட்டால் அதை தவிர வேறு தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். எனவே இவ்வாறாக அவன் ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், அப்ப சிறப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய, நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமல்களை விட்டு அதைவிட குறைந்த அமல்களில் கவனம் செலுத்த வைப்பதென்பதும் அவனது சதிவலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக
அந்த முயற்சியிலும் அவன் தோல்வி அடைந்து விடுவானாக இருந்தால், அந்த முயற்சியிலும் அவன் தோல்வி அடைந்து விடுவானாக இருந்தால் அவன் தளரமாட்டான். ஏழாவதாக அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவனது படைகளை அவன் சாட்டி விடுவான். அந்த மனிதனுடைய விஷயத்தில் அவனது படைகளை, அவனது அடியாட்களை அவன் சாட்டிவிட்டு என்ன செய்வது, அந்த மனிதரை எப்படியாவது வழிகெடுக்க வைப்பது, அந்த மனிதரை எவ்வாறாவது வழிகெடுக்க வைப்பது என்ற அந்த முயற்சியில் அவன் ஈடுபடுவான். இதில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாம் எந்த அளவு ஈமானில் பலம் பெறுகிறோமோ, உறுதிமிக்கவர்களாக ஆகின்றோமோ, இறை நெருக்கத்தை பெறுகின்றோமோ, அந்த அளவுக்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் பலவீனமானவைகளாகிவிடும். அந்த சூழ்ச்சிகள் என்ன, எந்த ஒரு பலமான சூழ்ச்சியாக இருக்காது. நமது ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க, நாம் இறை நெருக்கத்தை அதிகரிக்க அதிகரிக்க ஷைத்தான் நம்மை விட்டு தூரமாகுவான். அவனது சூழ்ச்சிகளும் பலவீனம் அடையும். இதை நாங்கள் பார்க்கிறோம் சஹாபாக்கள், நபித்துவர்களுடைய வாழ்விலே நாம் இதை பார்க்கிறோம். ஆனால் அது என்னது, அதற்குரிய முயற்சி என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அவன் எப்படி நம்மை வழிகெடுப்பதற்கு படிப்படியான சதிவலைகளை விரிக்கின்றானோ, அதே போன்று அவற்றை எதிர்கொள்வதில் நாம் என்ன செய்ய மிக உறுதியாக இருக்க வேண்டும். நாம் எந்த அளவு ஈமானிய பலம், ஈமானை அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவனது சூழ்ச்சிகள் என்பது பலவீனம் அடையும். சூழ்ச்சிகள் என்பது பலவீனம் அடையும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுவது போன்று, நீ அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து தவக்குள் வைத்தவர்கள், தவக்குள் வைத்து செயல்படக்கூடியவர்கள், அவர்கள் மீது உனக்கு அதிகாரம் செலுத்த முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையிலே யார் ஷிர்கின் பால் சென்று விட்டார்களோ, குஃப்ரின் பால் சென்று விட்டார்களோ, அவர்களில் தான் ஷைத்தானுக்கு என்ன அந்த முழுமையான ஆதிக்கம், அதிகாரம் வந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எப்போதும் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதோடு, அவன் எப்படியான சூழ்ச்சிகள், அவன் வருவான், எந்த வழியில் நுழைவான் என்பதை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த அறிவு இருந்தால்தான் நாம் அவனை என்ன செய்ய முடியும், மிக இலகுவாக அவனை வீழ்த்த முடியும். நாம் ஈமானிய பலத்தை அதிகரித்துக் கொள்வதோடு அல்லாஹ்விடம் நாம் அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு மார்க்கம் காட்டிய வழிகாட்டல்கள், குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல்களை அறிந்து விளங்கி செயல்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.